திருச்சிற்றம்பலம். ஸோ இன்றைக்கி நம்ம நெரூரில் இருக்க அக்னீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் எப்படி இருக்குது, ஆர்கிடெக்சர்லாம் எப்படி இருக்குன்னா இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க பார்த்துடலாம். இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ். கோயில் என்ட்ரன்ஸ்லேயே சாமி இருக்குது. வாங்க அந்த சாமியை முதல்ல பார்த்துடலாம். இது சிவன் ஒரு அரக்கன் யானையாக வந்திருப்பான். அவங்க தோலை உரிச்சிரு அதில் நின்றுப்பார். அந்த ஆர்கிடெக்சர் தான் அந்த ஒவ்வொரு சிற்பங்களையும் ஒவ்வொரு மைன்யூட்டானது கூட பாருங்கள். கையில் இருக்கிறது ஃபேஸோட தத்ரூபம், அந்த யானையோட கால் பாருங்கள், ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. யானையோட தள் பாருங்களேன், இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. அடுத்த சாமி பார்த்துடலாமா? அடுத்து நம்ம பார்க்குறது பிச்சாடையனார். பாருங்கள், கையில் மான் குட்டிக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு நாகப்பாம்பு. இங்கே ஒரு பாம்பு இருக்கும், வயிற்றுல ஒரு பாம்பு இருக்குது, இங்கே கழுத்துக்கிட்ட ஒரு பாம்பு இருக்கும். இந்த கையில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டுக்கை இருக்கும். இந்த உட்டுக்கையோட இதை பாருங்களேன். அடுத்து உள்ளே போய் பார்த்துடலாமா? நம்ம அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமியும் எப்படி இருப்பாங்கன்னு அதோட குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு மட்டும் இல்லை, 2 சைடும் கொடுத்துருக்காங்க. அடுத்த டோர், அதோட ஆர்கிடெக்சரை பாருங்களேன், ஒரு காலத்துக்கு நிற்கிற மாதிரி. டோர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லை, இவ்வளோ பாலிஷ்டாக இருக்குது இந்த டோரு. அடுத்து கற்சிற்பங்கள் ஆரம்பிக்குது. அதில் ஒவ்வொரு சாமியாக வச்சுருக்காங்க. அடுத்து சிவன்னா ஒவ்வொரு இதையும் பாருங்கள். இந்த சிலையில் 3 பேர் இருப்பாங்க. மேலே ஆர்கிடெக்சரும் லுக்காக தெரிஞ்சிருக்கு. இந்த சிலை பாருங்களேன், எவ்வளோ லுக்காக ராயலாக தெரியுதுன்னு. கரெக்டாக இந்த சைடு ஒரு டோர் இருக்குது. அந்த டோரோட வெளிச்சம் பட்டு இந்த சிலை லுக்காக தெரியுது. அதுவும் பாருங்கள், 3 பேர். கீழே முருகர், சிவன், அப்புறம் பார்வதி. இதில் பார்வதி ரைட் சைட்லேயும் சிவன் லெஃப்ட் சைட்லேயும். அந்த நந்தியோட ஹெட் இருக்க சைடு சிவன் இருக்கார், அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்வதி இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் பாருங்கள், ஒவ்வொன்றும் வேறு சைடில் வேறு மாதிரி இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொருத்தர் வேறு வேறு சைடில் இருக்காங்கன்னு. ஆஹா, செம்மையாக இருக்குது சிலை. அந்த ப்ளூ லைட்டாக அப்படி வெளிச்சம் தெரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா சாமியோட சிற்பம் பாருங்கள். கையில் ஒரு வீணை அழகாக செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சிவன் இருப்பார், பக்கத்துலேயே ஒரு மரத்தில் யாரும் இருப்பாங்க, மரம் மாதிரி இருக்கும். சிலை அப்படி செஞ்சுருக்காங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கதை தெரிஞ்சிருந்தா தான் எல்லாம் செய்ய முடியும். இங்கே எனக்குள்ளே ஒரு மயில் இருக்குது, அப்படி லுக்காக தெரியுது சிலை. ஸோ நம்ம பார்ட் 1 பார்ட் 2 சிலை மாதிரி பார்க்க போகிறோம். இதில் அக்னி நடத்திட்டுருக்காரு, தெரியுதா? இது பிளாக் கலர் அடிக்கலை, அதோட டைல்ஸோட இது வச்சே இருக்குது. அந்த பிளாக் கலரில் அவங்க கலர் பண்ணல, டைல்ஸ் அந்த கல் தான் அந்த லெவலில் இருக்குது. அக்னி நடத்திட்டுருக்காரு. அதோட செகண்ட் பிக்சர் பார்த்தோம். அந்த அக்னியில் ஒருத்தவங்க காட்சி தராங்க சிவன். அப்போ அதை பார்த்து வணங்குறாங்க. சிவன் இந்த அக்னியில் யார் தெரியுறா அது மட்டும் தெரில. வாங்க அடுத்து பார்த்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அம்மா பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பார்த்திங்களா, அந்த ட்ரெஸ்ஸோடது கையில் இருக்கிறது அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. அடுத்து அம்மா தான். அந்த ஒவ்வொன்றையும் நான் காட்டுறேன் பாருங்கள். சிலையெல்லாம் எதுவும் ஆகலை. வீடியோ எடுக்கும் போது அந்த லைட்டு பார்த்திங்கன்னா அப்படி படுது. இதுவும் பாருங்கள், கொஞ்சம் லைட் தெரில, அவ்வளோதான். இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு நாக பாம்பும் அது என்னமோ பிடிச்சிருக்காங்க. இதை பாருங்களேன், அந்த வரி அப்பா இப்படி
எப்படி செஞ்சுருக்காங்க. ஸோ இது அக்னீஸ்வரர், அடுத்து இது வந்து முருகர். அடுத்தது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நம்ம ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லல, அந்த சாமி தான். இப்போ விளக்கேற்றி வச்சு இந்த இதுவே அழகாக இருக்குது. கம்பி போட்டிருக்காங்க. அக்னீஸ்வரர் ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த இடம் மட்டும் கம்பி போட்டிருக்காங்க.